அண்ணாத்தா சொல்லு அண்ணாத்தா. மார்க்கெட்டு போனா மீன் வாங்கிட்டு வந்தேன் அண்ணாத்தா. என்ன மீன்? என்ன மீன் பேர்லாம் தெரியாது, பெருசா இருந்தது வாங்கிட்டு வந்துட்டேன். குழம்பு வச்சு விட்டுருவோமா? குழம்பெல்லாம் வைக்க வேண்டாம். குழம்பெல்லாம் வைக்க வேண்டாம்னா கேரளா ஸ்டைல்ல மீனை பொடிச்சு விட்டுருவோம். எதை பண்ணாலும் சரி, சாப்பிட்ற மாதிரி இருந்தா சரி. மக்களே, வீடியோ பார்த்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம மீனை வாங்கி சாப்பிடுங்க. அண்ணாத்த வாங்கிட்டு வந்த மீன் என்ன மீன் தெரியல. என்ன மீனாக இருந்தாலும் பரவாயில்ல, மீனை நல்லா குளிப்பாட்டுக்குங்க. கடையிலே வந்து சுத்தம் பண்ணி கொடுத்தாங்க. இருந்தாலும் நம்ம மன திருப்தி இன்னொரு சுத்தம் பண்ணால் தான் நல்லா இருக்கும். சுத்தம் பண்ண மீனை நல்லா கத்தியை வச்சு இந்த மாதிரி கோடா போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கையளவு மல்லி, புதினா, கருவேப்பிலை, இழுவைக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா, சீரகம், மிளகு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி குறவன அரைச்சி எடுத்துங்க மக்களே. நம்ம கட் பண்ணி வச்ச மீனோட உப்பு மஞ்சள் தூளை சேர்த்து நல்லா கையை கழுவி மீனுக்குள்ளே இறங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச கலவையை அதோட சேர்த்து நல்லா பிணைஞ்சு திணிஞ்சு அடித்து உள்ளே இறக்கி விடுங்க. இறக்கி விட்டதுக்கப்புறம் மெயினாக இழுவைக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி காரத்தூளை போட்டு ஃப்ரீசருக்குள்ள வைங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். தோசைக்கல்ல எண்ணெயை ஊற்றி மீனை இறக்கி